பழைய நட்டுகளை ஓயிலுக்கு போட்டு விடுங்கன்னு நான் சட்டிக்கு வெளியில் போட்டு விட்டுட்டு போகும். அப்போ அவையில் கொஞ்சம் வேண்டாமன்ற மாதிரி சொல்லினோம். எனக்கு தம்பியே தெரியாது. அப்போ அன்றைக்கு சம்பந்தம் பேசக்க நீங்கள் எங்கே போனீங்க? சீதனமாக இருந்தானே வீடு கொடுத்தானே எல்லாம் அவர் சொல்கிறத நாங்கள் கேட்கவோம். சந்தியில் ஒரு பெரிய கடை ஒன்று கட்டி பெரிய கராச்சை பெருப்பிச்சு பெரிய கராச்சா போடப்போம். உனக்கு அண்ணனுக்கு மூலை மூத்தனைக்கு போய் சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை அன்றைக்கு பேசக்கு மேலே காய்ச்சிருக்கலாம். நீங்கள் போங்க. அப்பா உனக்கு பொம்பளை தொழில் செய்கிற இடத்துக்கு வர வேண்டாம். நீங்கள் அது பொம்பளை இலக்கெல்லாம் தம்பி பாடா. தம்பியா டேய் சாப்பாடு போயில்லே நான் கண்டு வாடா பசிக்குதுடாப்பா. ஒன்றரையாச்சு இன்னும் இருக்கிறீர்கள். அவன் ஒருதான் அடுக்கடி லீவ் எடுக்கிறான். இவன் ஒருதான் இங்கே வந்திருந்தோன்னு ஒரு பேரையும் செய்கிறான். இல்லை அரக்கி கொண்டு தெரிகிறான். வைக்கிறோம் வந்து ஜாவியை. ஓ வாங்க ஸ்டார்ட் வருது இல்லையே பார்த்தானே இங்கே முன்னு தள்ளி நிப்பாடு. மஞ்சால அந்த பக்கம் கொண்டு வாங்க. இதில் விடட்டும். ஓ இதில் விடுங்க அதில் விடுங்க. என்ன பிரச்சனை? என்ன ஸ்டார்ட் வருது இல்லை முதல் முறைக்கா பார்த்தது. இங்கே ஒன்று தான் நீங்களோ? ஓ இங்கே இந்த வந்து தம்பி ஒரு ஆள் சின்ன தம்பி. விடுங்க என்னென்னு பார்க்குறேண்ணா. சரி பாருங்க அவசரமாக ஒரு அலுவலில் போகணும். இப்போ செய்யலாம் உடனே செய்யலாம். சாப்பிட்ற டைம் வந்துட்டு அவன் சாப்பாடு வாங்க போகிறாள் படி எங்க நீங்கள் போட்ட ஒரு 3 மணி போல் வாரியல. என்னென்று இருக்கா பார்த்தீங்கன்னா ஏதாவது மாற்றணும் சாமான்கள் மாற்றணும். நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு போட்டு ஒரு 3 மணி போல் வாங்க வரணும். 3 மணி போல் வரட்டும். ஓ நான் பார்க்குறேன். பார்த்து வைக்கிறேன். அடிக்கிறீங்களா? போன நம்பர் தான் திறப்பை விட்டுட்டு போவோம். நம்பர் அடிங்க தாங்க. இது எந்த ஃபோன் அண்ணே? உங்களோட ஃபோனில் எந்த ஃபோன் நம்பர் அடிச்சோன்னு போகும். இன்னொன்னா இந்த ட்ரை பண்ணி தாங்க. ஒரு 3 மணி போல் அடிக்கிறேன். ஓ அடிங்க. வேறு ஃப்ரீயாக பூட்டி விட்டு கிடக்கு. சரி இதான் சொல்கிறது. வேலைக்கு பழகிறவங்கள வைக்கக்கூடாது. எல்லாம் நாசம் எடுத்து வச்சுக்கிட்டேன். பழைய நட்டுகளை ஓயிலுக்காக போட்டு விடுங்கன்னு நான் சட்டிக்கு வெளியில் போட்டு விட்டுட்டு போ. அதுவும் முள்ளுக்கா போட்டது நட்டு ஒன்று. என்ன போதாரி கொடுத்தாரு தம்பி. ஓ வாங்க. என்ன தெரியும் ஞாபகம் இருக்கோ? பல்சார் விட்ட நீங்களே? இல்லை நான் திருத்தவரே இல்லை. அப்போ வேறு படியெல்லாம் இல்லை தானே. என்ன உங்களோட நேற்று வரேன் இருந்த வீட்டில் பிறகு அண்ணர் சொன்னவரன்னு சொன்ன என்ன போய் காய்ச்சிட்டு விரட்டுமா உண்டு. என்ன ஆக்கலை வாங்க. நான் அக்குட்டி என்ன உங்களுக்கு தெரியாது. என் அண்ணட்ட அன்னையாக்கள் வந்து காய்ச்சவியல் ஞாபகம் இருக்க புரோக்கரோட வந்து. ஓ உண்டு அவியல். ஓ உங்கள் இது பார்த்துக்கிடா. ஓ பார்த்து கிடக்கு. இனி நீங்கள் பிள்ளையோட ஒன்றும் கதைக்க வேண்டாம். போன் ஒன்றும் நாங்கள் பிள்ளைக்கு மகளுக்கு சொல்லியாச்சு. அண்ணன் சொல்லிட்டார் எல்லாம். என்ன கதைக்க? சரி வராதாமன்ட்டு சொல்லட்டுமாமன்னு சொல்லி. அதான் அவர் எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் தான் வீட்டை ஜோதிச்சு ஒன்றிருக்கேன். அப்போ நான் சொன்னால் நானே போய் காய்ச்சிட்டு வரணுண்டு. ஏண்டா இனி சரி வரா சம்பந்த கலப்பில் அதில் நம்ம வந்து பேச அனுப்பாட்டுவோம். இப்போ நீங்கள் இப்போ புது சொல்ல தானே வந்து நீங்கள்? ஓ அதான் நான் அவியலோட கதைக்கிறேன் விடுங்க. இல்லை நான் கடையில் என்னடா அவர் அண்ணன் வரமாட்டேன் வீட்டு பக்கம். இது தொழில் செய்கிற இடம். அதுகளுக்குள்ள நாங்கள் எங்களோட குடும்ப கதையில இங்கே கொண்டு வந்து போடக்கூடாது. படியங்களை அவங்க வீட்டு கதை கதைச்சாலே சத்தம் பண்ணாயிருங்கடா வேலையை பாருங்கடான்னு சொல்கிறான். அவன் சாப்பாடு வாங்க போட்டாங்க. இங்கே நான் பின்னேற மாறணும்னு சொல்லுங்க வீட்டை விட்டு. இல்லை அதான் அவையில் என்ன வீட்டிலாங்க கொஞ்சம் சண்டையில் பிரச்சனையாக போச்சு. என்ன அவர் மூத்தண்ணர் எடுத்து குழம்புறார். வெளிநாட்டில் நிற்கிறார். நோர்வேல நிற்கிறவர். அவர் எடுத்து சொன்னவர்னு சொன்னால் இந்த சம்பந்தம் வேண்டாமன்னு சொல்லி வேண்டாம் ஒன்றும் வேற முதல் ஒன்று பார்க்கறத தான் பார்க்குறேன்னு சொல்லி அங்கே வெளிநாட்டில் கொஞ்சம் பார்க்க போயின போடாக்கு அண்ணன் என் வீட்டு பக்கம் கொஞ்சம் கஷ்டம் தானே. அப்போ அவையில் கொஞ்சம் வேண்டாமன்ற மாதிரி சொல்லினோம் சரி வராதுண்டு. அப்போ நீங்கள்லாம் படியாக விசாரிக்க காய்கறிகளோட அவ வார இல்லாமல் சம்பந்தம் வைக்கிறதுக்கெல்லாம் சொல்லி அன்றைக்கு போய் பொம்பளை பார்த்துட்டு தான். இல்லை அதெல்லாம் சரி பார்த்தெல்லாம் சரி.
இப்போ 2-3 நாளைக்கு முதல் தான் அண்ணன் எடுத்து பேசி போட்டார். எனக்கும் பேசி அண்ணருக்கும் பேசி அன்னைக்கெல்லாம் சொல்லி பேசிப்பட்டு வீட்டில் கொஞ்சம் குழாவ போச்சு. மற்ற பிள்ளைக்கும் கொஞ்சம் எல்லாம் சொல்லி அறிகுறியெல்லாம் சொல்லி அவள் சின்ன ஆள் தானே, அவள் இப்போ 7 எடுத்து புகையோடு நாங்கள் அவசரப்பட்டுட்டோம். அதான் பிரச்சனை. என்ன அவசரப்பட்டது? எல்லாம் மூமெண்ட் சொல்லி தான் எல்லாம் செஞ்சு இப்போ வார கிழமையும் சம்பந்தம் பேசுகிறோன்னு சொல்லி அண்டைய பொம்பளை வாக்கு அதெல்லாம் எல்லாரும் சிரிச்சு தான் காய்ச்ச வடிவா. அதான் நானும் இல்லை அண்ணரும் அந்த மூட்டம் அவர் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அங்கே ஸ்பெயின் பக்கம் எல்லாம் போய் அவர் தாய்லாந்துக்கெல்லாம் போய் கொஞ்சம் ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டார். அப்போ தெரியுங்க எனக்கு அந்த கதை இல்லை. இப்போ வடிவாயெல்லாம் ஜிதானி கொண்டு போகுது. நீங்கள் வந்து இப்போ திடீரென்று இப்படி எங்களுக்கு ஒரு மாற்றம் மாதிரி சொன்னால் எங்களோட வீட்டுக்காரருக்கு நான் என்ன சொல்கிறது? எங்களோட அம்மா எல்லாம் அவங்க அப்புறம் கல்யாணம் கட்டினா பிறகு டைவர்ஸ் கலவையில் போகக்கூடாது. அது பிறகு 2 குடும்பத்தை மனவருத்தம் போய் பிறகு பிள்ளை இந்த ரோட்லண்டு நீங்களும் பிறகு அதை ஜோதிச்சு ஒன்றுட்டு பிறகு பைத்தியம் மாதிரி திரிஞ்சு பிறகு அந்த ஆக்கள் அப்பெல்லாம் வந்து பிறகு கரைச்சல் இல்லை. அல்லம்மா போகணும் நான் வந்து பிறகு இப்போ அவர்கிட்ட வந்து கேட்குறேன்னு சொல்லுவோம். நீங்கள் சும்மா இல்லை சரி வராது. அது சரி வராண்டு சம்பந்தம் சரி வராதாம். அதெல்லாம் சரி வரும். நானும் யாரும் தெரியாம எனக்கு தம்பி அவர்கிட்ட எனக்கு தம்பியே தெரியாது. அப்போ அன்றைக்கு சம்பந்தம் பேச நீங்கள் எங்கே போனீங்க? அண்ணன் நான் இல்லையாப்பா, நான் அன்றைக்கு மெல்லாவில என்றான். அப்போ போவோம் அன்றைக்கு மெல்லாவிக்கு போங்க. நீங்கள் என்னத்துக்கு வந்து இப்போ இடையில குழப்பி கொண்டு நிற்கிறீங்க? ஏற்கனவே 4-5 இடத்துல பொம்பளை பார்த்து எல்லாம் சரி வராமல் இதுதான் ஓமன்னு சொல்லி எங்களோட வீட்டுக்காரன் அங்கே வீட்டுக்காரன் அவையிலெல்லாம் ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கணும். நான் இந்த விஷயத்தை கொண்டு போய் என்ன அவைக்கு சொல்கிறது? அது என்னண்டா அன்னைக்கும் கொஞ்சம் பிடிக்கல கராச் அப்படி என்ன கராச்சன்னா என்ன அது அன்னைக்கு பிடிக்கல. மற்றது வெளிநாட்டில் இருக்கிற அண்ணன் சொன்னவர் இருந்தா இப்படி கஷ்டப்பட்டு இப்படி வேலை அங்கே போனால் வெளிநாட்டு கண்டா ஈஸியாக போகலாம் தானே. அவர் நோர்வேக்கு அல்லது இன்னொரு அங்கே அக்காவால் இருக்கிறா. அப்போ அவா சொல்கிறான்னு சொன்னால் லண்டனுக்கு அவசரப்பட்டு இந்த இதுகளை ஒன்றும் யோசிக்காதீங்க. எல்லா மண்டை கவைக்கு சொல்லித்தான் இதன்னது. இன்றைக்கு வந்து இந்த பிரச்சனையை நீங்கள் எங்களை சொல்லி கொண்டிருக்கிறீங்க. அன்றைக்கு நாங்கள் கேட்க எல்லாம் ஓமோம்னு சொல்லி எல்லாருக்கும் விருப்பம் எல்லாம் சரி வந்து எல்லாம் இதண்டி நான் என்ன இல்லை என்னென்னா அண்ணர் கொஞ்சம் படிக்க இல்லை, அவரு கொஞ்சம் விஷயங்கள் தெரியாத. இப்போ அண்ணர் தான் முழு செலவும் கல்யாணத்துக்கு, அண்ணரும் அக்காவும். முதலாவது ஃபுல் செலவு வந்து அண்ணர் தான். வச்சிதனமாக இருந்தானே வீடு கொடுத்தானே எல்லாம் அவர் தான். அவர் சொல்கிறத நாங்கள் கேட்கணும். ஏன் இப்போ என்ன பிரச்சனை? இப்போ என்னென்னா அவர் வந்து முதல்ல அவர்கிட்ட ஒரு ஆண்ட கராச்சியில் வேலைஞ்சு நான் அங்கேயே எனக்கு 70-80 சம்பளம் தந்தவன். இப்போ நான் இது கராச்சி புதுசாக தொடங்கியிருக்கிறேன். அவைக்கு என்ன இப்போ 2 பேர் வேலைறாங்க. தொழில் எல்லாம் சரியாத்தான் நடக்குது. அது என்னென்னா பார்த்தா நான் சந்தியில் ஒரு பெரிய கடை ஒன்று கட்டி பெரிய கராச்சியை பெருப்பிச்சு பெரிய கராச்சா போட போகிறேன். அதுக்கு பிறகு நான் நல்ல வடிவாக உழைப்பேன். ஓமன் அங்கே நிற்கிறேன் நான். அவர் தமைக்கு தான் சொல்லி கொண்டிருக்கிறேன், பிச்சு மணிக்கு தான். அவர் கொஞ்சம் குழம்பி கொண்டிருக்கிறார். இல்லை நீங்கள் வர தேவையில்லை. நீங்கள் வந்து நீ வந்தவனு கேட்க மாட்டானே. நீ வந்து திருப்பி மோமோ வந்து பூம்பு மாதிரி தலையாடி போட்டு போயிடுவேன். நீ உனக்கு அண்டைக்கே காய்க்க தெரியும். உனக்கு அண்ணனுக்கு மூளை மூத்தனைக்கு போய் சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை அண்டைக்கு பேசக்கு மேலே காய்ச்சிருக்கலாமே. ஏன் அவசரப்பட்ட நீ புரோக்கரை வச்சு? நீ உனக்கு சொன்னாலும் அவர் வெளிநாட்டுக்கு எடுக்க போகிறான். நீ எப்படி ஏன் அவசரப்பட்ட? நீ உண்ட கதையால் இங்கே நான் கதைக்கலாமா கிடையாது? வை நானெல்லாம் காய்ச்சி முடிச்சு நிப்பாட்டிட்டு பாரு பேசாமல் வை. என்ன உனக்கு நீ இப்போ வீட்டு வழியும் கதைக்க போய் தெரியா? இங்கே வந்து உனக்கு பிள்ளைக்கு ஒரு சரியான வரனை பார்க்க தெரியா நிற்கிறேன். நீ வை வை என்ன நீ வை. நான் காய்ச்சி போட்டு வரேன். அண்ணியோட பேசாம வீட்டில் டிவியை போட்டு டிவி நாடத்தை பார்த்து கொண்டு தம்பி அது குடிக்கிறான். நீ குடிக்கிறான் நீடாப்பா. ஓ அப்போ சரிவரா தம்பி? வந்து கதைக்கிறேன். இல்லை இல்லை அது சம்பந்தம் பேசினது அவர் புரோக்கர். எங்களுடைய அப்பா அவையோட தான் கூட்டிக் கொண்டு தான் அவங்க காய்ச்சது. நீங்கள் யாருன்னு நான் தெரியல. திடீரென்று வந்து இப்படி காய்ச்சா எனக்கு பிசார் வந்துடும். நீங்க போங்க அப்பா. உனக்கு தொழில் செய்யற இடத்துக்கு வர வேண்டாம். நீங்க அது பம்பளை இலக்கெல்லாம் தமிழ் தம்பி நீ சித்தப்பா மல்லாவில போய் படுத்திருந்து ஒடிஞ்சு வந்து அப்ப அங்கேயே போய் நிற்போம். நான் கடைக்கு சாமான் போடுறேன்டாப்பா. இங்க தொழில் செய்யற இடத்த வந்து சண்டை பிடிக்கணும். முடியல உங்க மேல பொம்பளை எனக்கு இல்லைன்னு இவர் வராது. அப்ப எங்களை பார்க்க என்ன பேர் மாதிரி கிடக்கு. அப்ப நாங்க என்ன தொழில் செய்யாம என்ன கோபராக சண்டை பிடிக்கிற வரையிலடாப்பா. இப்போ உந்த கோவம் தானே இப்போ பிள்ளையோட நீங்க சண்டை பிடிக்க போறீங்க. உங்களை கட்டி வச்சால் கட்டி நம்பி வச்சாடாப்பா. நீங்க இப்படித்தானே எங்களோட பிள்ளைகளை கொடுமைப்படுத்த போறீங்க. நான் சரியா நியாயமா தான் தொழில் செய்கிறேன். இங்கே வந்து எனக்கு இங்கே உழைக்கிற அளவு எல்லாம் காணும், குடும்பம் நடத்துறது காணும். நீங்கள் வந்து இப்போ வந்து நின்று இதை பிடிக்கலன்னு இப்படி சொல்லலாது.
அப்போ நான் இப்படி கல்யாணம் கட்டி எல்லாம் ஓமண்டி சம்மந்த கலப்பண்டு வந்து நான் பொம்பளையை விட்டுட்டு ஓடினா நீங்கள் ஓமண்டி வீயலாம் கேட்குறேன். அப்போ மாப்பிள்ளையா உங்களுக்கு இலக்காரம் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து ஒரு பரவாயில்ல கட்டுறதுக்கு. நாங்கள் இங்கே கட்டினா தாலி நிற்காது கழுத்தில் எல்லாம் கீழே இறங்கி போடும் எல்லாம் தாலி கேட்குறேன். நாங்கள் மூத்தர் இளையரண்டர் எல்லாம் அடிச்சு பேக் குடும்பம் அண்ணா வேற வந்துட்டாரு இங்கே பொம்பளை இல்லையா? இல்ல இல்ல அண்ணா நீ என்ன வேலைக்கு இறங்கிட்டியே? ஓ வெளிநாடு. சரி இறங்கிட்டியோ ஏறிட்டியோ ஓகே ஒன்று சரி அண்ணா சரி இல்ல 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 நான் அதை கதைச்சு முடிப்பேன். நீ பேச யோசிக்காதே. நான் அதை நிப்பாட்டி போட்டு வரேன். அவன் அண்ணனுக்கு சின்ன அன்னைக்கு ஒரு அலுவலகம் தெரிய பார்க்க தெரியாது அவசரப்பட்டு போட்டான் பாய். நீ இல்ல 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 நீ அந்த மாப்பிள்ளையை பார். நோர்வேலையோ லண்டன்லையோ மாப்பிள்ளையை பாருங்க. நீங்கள் பேச விடுங்க. நான் இதில் முடிச்சுட்டு வரேன். நான் பட்டு கொண்டு துண்டு கொண்டு எல்லாம் முடிச்சுட்டு வருவேன். அலுவல் எனக்கு பார்க்க தெரியும் அண்ணன். அண்ணே அவனுக்கு கதைக்க தெரியானா நான் கூட்டி வரல வை. சரி நான் முடிச்சுட்டு கதைக்கிறேன். தம்பியா நான் உங்களை சொல்லிட்டேன் போங்க. என்னண்டா பொம்பளைக்கும் பிடிக்க இல்லையா? பொம்பளை பிடிக்க இல்லை அவள் என்னோட ஃபோன் எடுத்து காய்ச்சவள். ஃபோன் கதைச்சவா? இன்றைக்கு இப்போ அடிச்சு பாருங்க. இன்றைக்கெல்லாம் அடிச்சு பாருங்க. இல்லை 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 பொம்பளைக்கு பிடிக்க இல்லை. ஏன்னா கராச்சோட அவளுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. அன்னைக்கும் என்னண்டா கராச்சோட ஊத்தியெல்லாம் வந்து லேட்டாக கராச்சண்டா ஊத்த வருந்தான். ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு இது இருக்கும். மீன் பிடிக்க போனால் அங்கே என்ன கடலுக்கு போனால் அவங்க வருவாங்க. அப்படித்தான் வருவாங்க. அப்போ நீங்கள் என்ன வீட்டில் காய்ச்சல் இது சொல்கிற இல்லையோ? நீ இந்த நட்டு போட்டு வியோ கேட்குற. நீ இந்த நட்டு நீ போட்டு வியோ. உங்களை விட்டு மோட்டர்சைக்கிள் பழுதா போனாலும் இங்கே தான் கொண்டு வரணும். வெளிநாட்டில் டாக்டர் மாப்பிள்ளையை தான் பார்க்க. டாக்டர் மாப்பிள்ளை கராச்சண்டா அப்படித்தான். ஓயில் பிராலும் இதண்டு பிராலும் இப்படி வருவாங்க. ஒவ்வொரு தொழிலுக்கு போனால் ஒவ்வொரு ஊத்திகளும் ஒவ்வொரு இதோட வருவாங்க. மேசன் வேலை போனால் அவன் சேர்கள் இதுகள் சார்ந்துகளோட வருவான். தோட்டத்துக்கு போனால் அப்படி என்னண்டா இப்ப எல்லாம் கூலி வேலை செஞ்சு அந்த ஓயில்கள் இப்ப அன்னைக்கும் என்னண்டா மூத்தண்டர்னு பிள்ளைக்கு புறாயதம் வருத்தங்கள் வந்து அப்படி யோசிக்கணும். சும்மா மொக்கு பரம்பரையாக்கல தொழிலண்டா எல்லாம் தொழில் என்ன இவர் கராச்சனா என்ன இப்போ நான் இங்கே உழைச்சி நாங்களே இப்போ சாப்பிட்றோம் இல்லையோ கேட்குறேன். நான் எத்தனை வருஷமா இதில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது தெரியுமா உங்களுக்கு கேட்குறேன். இந்த அனுபவம் எல்லாம் உங்களுக்கு இருக்கா கேட்குறேன். இல்லை நான் என்ன சொல்ல வரேன்டா தம்பியா சொல்ல வர வேண்டாம். என்னண்டா வேலைக்கு பிடிக்க இல்லை. உங்களோட இப்போ அண்டை வந்த வீட்டு பக்கம் அந்த புரோக்கர் வந்து சொன்னபடி பார்த்தா இப்போ உங்களோட குடும்பங்களையும் பிடிக்க இல்லை போட. அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நான் அது வெளியில் உலகம் சொல்லி போடாங்க. அது நான் இதை சொல்ல வரையில்லை. நான் தொழிலை பற்றி கேட்க வரையில்லை. என்னண்டா அவையில் கொஞ்சம் விருப்பம் இல்லை. வெளிநாட்டில் தான் அவங்க இப்போ பிள்ளைக்கும் என்னண்டா இப்போ ஒரு வெளிநாட்டு ஆசை ஒன்று வந்துட்டுது. அப்போ சரி வராது. அதான் பிரச்சனை. பிள்ளைக்கு ஒரு வெளிநாட்டு ஆசையும் இல்லை. அவள் இஞ்சோட வடிவா தான் கதைச்சவள். என்ன நீங்கள் பாருங்களேன் இப்படி ஊத்தியா தான் நிற்கிறீங்க. இப்போ ஊத்தியாண்டாடாப்பா தொழில் செய்கிற இடத்துல அப்படி தான் நடப்பா நிற்போம். இங்கே என்ன குளிச்சு முழுகி பெல்ட் கட்டி டை கட்டியா நிற்கிறது. இந்த இடத்துல இப்படி தான் நிற்கிறது. ஒவ்வொரு தொழிலாக்களும் அப்படி அந்தந்த உடுப்போட தான் போகிறது. ஒரு அறிவு ஒரு அங்கேயத்துக்கு அறிவு இல்லை. அதே கொஞ்சம் விருப்பம் இல்லா கிடாக்கு என்ன செய்யறது? என்ன செய்யறேன்னா நான் மூத்தண்ணர்னு சொல்லி போட்டார். உந்த இது சரி வராது. உந்த மாப்பிள்ளை சரி வராது தாங்கள் எடுக்கிற மட்டும் சொல்லி போட்டினோம். அப்போ பொம்பளை அவள் ஒன்றும் சரி வராது. என்ன செய்யறது? உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்து கதைக்க வச்சு போட்டோம். அப்போ அண்ணருக்கு சொல்லியாச்சு இனி ஃபோன் கதைக்க பண்ணாமட்டு முதல்ல செஞ்சிருக்கலாம் தானே. வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கலாம் தானே. அப்போ முதல்ல நீங்கள் உள்ளூரில் பார்த்த நீங்கள் நாங்கள் கேட்குறோம். உள்ளூரில் என்னத்துக்கு மாப்பிள்ளை பார்த்த நீங்கள் உங்கள் அவாக்கு முதலே வெளிநாடுக்கு வச்சு முதல்ல அனுப்பியிருக்கோம். இங்கே இருக்கிற பட்டப்படி எல்லாத்தையும் முழுக்க எல்லாம் வலிச்சு கட்டி அனுப்புறியல் வெளிநாட்டு. அப்போ இங்கே இருக்கிற மாப்பிள்ளை மடையா இங்கே இருக்கிறோம். நான் அப்படி சொல்லல தம்பியா. எங்கட குடும்பத்துக்கு பிடிக்கலையா? அப்போ நீங்கள் வெளிநாட்டு பிடிக்கல, அண்ணருக்கு பிடிக்கல, அக்காக்கு பிடிக்கல, அன்னைக்கு பிடிக்கல. அப்போ உள்ளூர்ல தொழில் செஞ்சு பிழைக்கிறவனுக்கு எங்கட பொம்பளை அவர் பேசின பொம்பளை அண்ணருக்கு கொஞ்சம் காய்க்க பேச தெரியாது. அவர் அப்படித்தான் எதுக்கும் அவசரம் கொடுக்க. அவர் முந்திரி கொட்ட வேலை பார்த்த தான் இப்போ உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்க்க வேண்டி வந்தது. எங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை இருக்கு. அப்படி இல்லடாப்பா. இங்கே எல்லாருக்கும் அங்கே இங்கே தொழில் செஞ்சு இங்கே வடிவா நியாயமாக உழைக்கிறவனுக்கு கட்டி கொடுக்க எல்லாருக்கும் விருப்பம். ஆனால் என்ன உங்களோட மாதிரி சொந்தக்காரராக இங்கே வந்துட்டு உங்களுக்கு இங்கேயே கட்டி கொடுக்குறீர்கள். வெளிநாட்டில் கொடுங்க பிள்ளைய, அங்கே கொடுங்க, ஜப்பானுக்கு கொடுங்க, அமெரிக்கா கொடுங்க. மிதிக்கி விட்டானா மிதிக்கி. உங்களை மாதிரி சொந்தக்காரனா சித்தப்பன் மாமன் வந்துட்டு குடும்பத்தை குலைச்சு ஒன்னிக்கிறீங்க. நாங்கள் ஒற்றுமையா இருக்கிறோம்டாப்பா. அந்த கண்டால் எல்லாம் மடிவா ஞாபகமா தான் காய்ச்சல். நீ எங்கேயா மெல்லாவில இருந்து வந்து நேற்று போய் குடும்பத்தை குலைச்சு போட்டா நீ. அடே படிப்பனே நீ என்ன இந்த தொழிலை பற்றி கேட்கிற? நீ நான் மெல்லாவில நிப்பேன், மன்னார நிப்பேன், குளிப்பேன். நான் எங்கே நிப்பேன்டாப்பா? என்ன பிசினஸ்டாப்பா? அப்ப நீ எங்க போய் அந்த பிசினஸ் பார். நீ என்ன கல்யாணத்தை குழப்ப இங்க வர? அடே அப்ப நான் சித்தப்பனாப்பா. சித்தப்பன் சொத்தப்பன் எல்லாம் ஒரு பிரச்சனை நான் வந்து நிப்பேன் தான்டாப்பா. அதாவது சம்பந்த கலப்புக்கு வரையில இப்ப வந்து நிக்கிறாரு தம்பியா. சம்பந்த கலப்பு வந்தான வெராட்டி என்ன நாங்கள் சொந்த வந்தவடாப்பா. அண்ணன் அவசரப்பட்டு எடுத்த முடிவுக்கு என்ன செய்யறது? எங்களுக்கு இந்த தொழில் பிடிக்கல. நீங்கள் இதுல என்ன உழைக்க போறீங்க? என்ன மூத்தியா வந்து வீட்டை பிள்ளை வாழ்க்கை நடத்தணும் உங்களோட.
நீ நான் கராச்சியில் எல்லாரும் பார்த்தா ஊற்றி தான் நிற்கிறீங்க. கராச்சியில் அப்படி தான் அனுப்போம். நாங்கள் வேலை முடிஞ்சு ஓட்டு வந்து வேற எப்படி நிற்கிறோம் நாங்கள் எப்படி உன்னை விட நாங்கள் நீட்டாக அனுப்போம் தெரியுமா. இவரே வந்து நிற்கிறாரு இப்போ எதுவும் ஆபத்துகள் இருக்கும் படிச்சு கிடிச்சு போனாலும் பிரச்சனை இல்லை. அப்போ நீ முடிச்சல ஒரு வாகனம் இல்லையா உங்கள விட்டு இருக்கு இருக்கு ஏன்னா அங்கே வச்சு பூட்டுவா நீ வீட்டை வச்சா பூட்டுற நீ இல்ல கராச்சியில் கராச்சியில் அப்போ தொழில் செய்யறது தொழில் அது வேறுடாப்பா திருத்த கொடுக்குற வேறுடாப்பா வாழ்க்கைக்கு சரி விடாப்பா எனக்கு சரி வராது. அப்போ என்ன நாங்கள் எங்கட புறாமகளுக்கு நாங்கள் கட்டி கொடுக்க ரெடி இல்லை. நாங்கள் இந்த இல்லியெல்லாம் இந்த கடத்துறது இதான்றது இந்த தேவையில்லாமல் போய் இந்த அலையல் வேலைகளுக்கு உழைக்கிறேன். நான் வந்து இவ்வளோ நாளும் இந்த குடி வகை இந்த இதுகள் ஒன்றும் இல்லை. எவ்வளவு நீட்டானால் சுயமாக ஒரு தொழிலை பழகி தொழில் செஞ்சு உழைக்கிறேன். என்ன மாதிரி ஆளை கட்டி கொடுக்காம என்ன ஆகிய பெரியல் மொக்கர்கள் அவ்வளோ எல்லாம் வந்து கதைச்செல்லாம் ஓமன்னு சொல்லி போட்டு இப்போ நான் எந்த மூஞ்சியை வச்சுக்கொண்டு வீட்டை போய் சொல்கிறது இப்படி வந்து சொல்லி இருக்கிறோம்ட்டு வீட்டுக்காரருக்கு இதெல்லாம் தெரியப்படுத்துறது. இப்போ ஆரம்போட சிக்கல் என்ன ஆரம்பம் என்ன சொல்லுவாங்க ஒரு ஆரம்பம் 2-3 நாள்லாம் ஒரு கிழமைக்குள்ளாம் போன் காய்ச்சிருப்பீங்க. இப்போ புரோக்கர்னு சொல்லி இப்போ பாட்டி விட்றோம் நாங்கள் போனால் புரோக்கர் காசெல்லாம் கொடுத்து விட்றோம். அது அவருக்கு சந்தோஷத்துக்கு அவர் வச்சிருக்கட்டும். உங்களோட அம்மாட்டம் சொல்லுங்க வேண்டாம் போடல நாங்கள் அவையில் சொல்லினோம் வீட்டில் நாங்கள் இனி வர மாட்டோம். எங்களுக்கு உங்கள பிடிக்கல அவ்வளோ கதை உங்களோட தொழிலும் பிடிக்கல ஒன்றும் பிடிக்கல. தொழிலை பற்றி கேட்க வேண்டாம் தொழிலை பற்றி கேட்சுங்க தொழிலை பற்றி கேட்க வேண்டாம். அன்னைக்கு அன்னைக்கு தொழிலாள பிடிக்கல முதலாவது என்ன தொழில் பிடிக்கல அவன் குழம்பினோம் வெளிநாடு அன்னைக்கு நோர்மனுக்கு அன்னைக்கு பிடிக்கல செய்யும் தொழிலை தெய்வம் எல்லாருக்கும் என்ன தொழில் பேரண்ட் அவர் கேட்குறேன் அதெல்லாம் உழைப்பேன். இங்கே வந்து வா சொல்லு அவன் வர சொல்லு வேலைக்கு இங்கே மோடல் சில்லு கழுவணும் வந்து கழுவ சொல்லவா 2 டயர் ஓட்ட சொல்லு என்ன வேலை நீ ஊற்றி அணிக்கிற பார்த்தா எங்கட பிள்ளைய வந்து என்ன மடையன் மாதிரி காய்ச்சி அன்னைக்கு என்ன வேலை இங்கே எவ்வளோ வேலை நடக்கு தெரியுமா நீ விடிஞ்சா பழுது போட்டா எவ்வளோ வேலை செய்கிறோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் வேர்வை சிந்தி தான் நாங்கள் உழைக்கிறோம். நாங்கள் உழைக்கிற காசு எங்களை காசு ஒட்டும் ஆக்களுக்கு தொழிலை பெட்டி காய்க்க வந்துட்டு இனி உங்களை சம்பந்தம் வேணாம் ஒன்றும் வேணாம் போங்க நீங்கள் உங்களை தம்பியா போங்க நீங்கள் அதான் நான் சொல்லி கொடுக்க மந்தையில நீங்கள் வேண்டாமனா சொல்லியாச்சு நாங்கள் நோர்வேலியா லண்டனா எல்லா மாப்பிள்ளைய பார்க்குறோம். பொம்பளைக்கு பிடிக்கிற மொக்கு சித்தப்பா இருக்கும்னு தெரிஞ்சுதான் நான் அண்டைக்க வேண்டாம்னு சொல்லி தொழிலை பற்றி காய்ச்சி இப்ப நீர் வேண்டாம்னு சொல்லியாச்சு. நீர் என்ன பிசினஸ் பற்றி என்ன தொழில் நான் வடிவா உழைச்சு இங்க என் சொந்த காலில் நிக்கிற என்ன வேண்டாம்னு சொல்ல நீங்களா நான் சொல்றேன். இப்ப நீங்கள் வேண்டாம் எனக்கு போங்க வலிக்கிட்டு போங்க வலிக்கிட்டு போங்க உங்களை தொழில் செய்ய விடுங்க. தொழில் செய்யற இடத்துல வந்து கத்தாயம் இனி போன் எடுக்க கூடாது சும்மா பராமகளுக்கு போன் எடுக்க கூடாது நம்பர் நான் சொல்லிட்டேன் பிள்ளைக்கு இவற்ற பராம அழிக்க சொல்லி பராம ஊர் உலகத்துல இருக்க ஒரே ஒரு பட்டை நான் அதுக்கு போன் எடுத்து விளையாடி நிக்கிறேன் அவள வடிக்க நீங்களே பள்ளிக்கூடத்துல 15 ரூபாய் பின்னால தெரிஞ்சவங்க 15 பேரை பிடிச்சு காட்டி கொடு அண்ணன் மோட்டர் சைக்கிள்ல அவளுக்கு முட்டாக போட்டு ஏற்றி கொண்டு தெரிஞ்சு படிக்க பாட்டு அவ்வளோ வடிவிடாப்பா அப்போ போய் மூடி வைங்க பட்டிக்கா மூடி வைங்க தம்பியா. இந்த விரக்தியில காய்ச்சி போட்டு புறம் வீட்டு வழியை பின்னால திரிக்கிறது மோட்டர் சைக்கிளை கொண்டு வந்து முறுக்குறது இந்த அடுவையால் பண்ணக்கூடாது அங்கே சொல்லிக்கிறாங்க. வெளிநாட்டில் போய் கட்டி கொடுங்க விளையாடலாம் கட்ட போகிறோம் திமிருக்கு அங்கே ஏற்கனவே கட்டினது வயது கூடினதெல்லாம் வந்து வாக்கியங்கள் போங்க கட்டி கொடுங்க. 4 நாள் அங்க கண்ணை கதக்கி கொண்டு நிப்பால் பார்க்காமலாது நாங்க நல்லவனா நல்ல காசு பாட்டியா நல்ல உழைச்சி நல்ல ஒரு பிசினஸ் செய்கிறவனா நல்ல கடைகள் வச்சுக்கிறவன தான் பாட்டி கட்டி வைப்போம்லாம் கட்டி கொடுங்க. எங்கட மகள் மாதிரி எங்கட பராமகள் மாதிரி எங்களுக்கு கட்ட தெரியும். ஏற்கனவே 4 வெள்ளக்காரியை வச்சிருப்போம். போடா டே தம்பியா உனக்கு தேவையில்லாத உனக்கு சொல்லியாச்சு. இனி இந்த போன் அடிக்கிறது பின்னால தெரிகிறது கொப்பா கூட்டி கொண்டு பின்னால வந்து கதைக்கிறது இதோட இந்த சம்பந்தம் சரி. நான் அண்ணனுக்கு போய் சொல்றேன் நாங்கள் இதோட சரி சொல்லிக்கிறாக்கு தம்பி சரியோ நீங்க சரி தம்பியா. மற்றது இந்த வேலையில விட்டுட்டு வேற நல்ல வேலையில போட்டு பாருங்க. சொத்த பேர் வந்துட்டு எங்களை வேலை தெரியும் எங்களை வேலையை பார்க்கறது நாங்கள் உங்களை மாதிரி உழைச்சி தான் வாழ்றோம். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற அவங்களோட சொத்து வேலை வரைகிறதுக்கு தான் உங்களோட ஆடம்பரம் சொகுசு வாழ்க்கைக்கு தான் இங்கே இருந்து அனுப்புறீங்க பட்டியல பாசல் பண்ணி அங்கே தம்பி அதை குறைக்க கூடாது. என்ன சில்லு போட்டானுமே இல்லை அப்போ என்ன இல்லை என்னண்டா நான் கொஞ்சம் கொஞ்சம் கோவத்தில் பேசி போட்டேன் மனது கொண்டு வச்சிருக்காதீங்க சரிதானே. அதான் உங்களோட சொந்த வந்த மட்டும் இல்லைன்னு சொல்லியாச்சு இல்லை மனதுக்கு வச்சிருந்து எனக்கு கோவைக்கு ஒரு மாதிரி கிடந்தது. நான் கொஞ்சம் கூட பேசி போட்டனோன்ற ஒரு எண்ணப்ப இருந்தது. சரியே பாருண்ணா மற்ற புரோக்கர்கிட்ட நான் புரோக்கர் காசு எல்லாம் கொடுத்து விட்றேன். அவரை முடிச்சு விட்றேன். நான் அவர்கிட்ட காய்ச்சி எல்லாம் முடிச்சு விட்றேன் சரிதானே. நீங்கள் எஞ்ச ஒரு நல்ல பட்டியாக பார்த்து கட்டுங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி சரியா தம்பியா வச்சுமானி சரியா. உள்ளூருக்கு ஒரு நல்ல உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொம்பளையை பார்த்து கட்டுங்க என்ன சரி பாருண்ணா.
அமுகு டுமுகு அமால் டுமால் 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 அமுகு டுமுகு அமால் டுமால்